ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. ஸ்ரீமத் லோகாரியமுனியே நமஹ. ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினி பூயாத் இத்யஸ்ரீன் நித்யமங்கலம். ஏன பிரவல்லசதே நித்யம் கார்கியவம்ச மகாம்புதி மன்மேதம் சதா சத்யம் மத்தியமாரியம் கலாநிதிம். ஸ்ரீசடாரி குரோர்திவ்ய ஸ்ரீபாதாப்ஜ மதுவிரதம் ஸ்ரீமத் யதீந்திர பிரவணம் ஸ்ரீ லோகாரிய முனிம் பஜே. ஸ்ரீகர்கவம்ச கலசார்ணவ பூர்ணச்சந்திரம் ஸ்ரீ வெங்கடாரி குருவரிய தனூஜரத்னம் தஸ்மாதவாப்த நிகமாந்த ரகசிய ஜானம் ஸ்ரீமஸ்தலேசயகுரும் சததம் பஜாமி. மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அவர்கள் எம்பெருமானாலே அனுகிரகிக்கப்பட்டதினாலே நிருபாதிகமாக, அதாவது எந்த விதமான தவசு பண்ணாமல் இருந்தாலும் எம்பெருமானுடைய நிர்ஹேத கடாட்சத்தினாலே அவர்கள் பாசுரமிட்டனர். அந்த பாசுரமுடியாக வரும்பொழுது ஆழ்வார்கள், முதலாழ்வார்கள் பரத்துவத்திலே மூழ்கினார்கள். திருமழி ஆழ்வாரும் மூழ்கினார். பெரியாழ்வார் கிருஷ்ணாவதாரத்திலே மூழ்கினார். மதுரகவிகள் நம்மாழ்வாரிடத்தை பக்தி செலுத்தினார். அதை போன்று ஆண்டாள் கோபிகர்களை எழுப்பி அடியார்களோடு இந்த எம்பெருமானை சேவித்தாள். இப்படி இருக்கும்போது குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி, அதாவது ராமாவதாரத்தில் ஆழங்காற்பட்டார். பெருமாள் திருமொழி என்றால், பெருமாள் என்றால் யார் என்றால் ராமனைத்தான் சொல்லுவது. பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளிருக்கும் பெருமானை சொல்லுகிறது. இளைய பெருமாள் லக்ஷ்மணனை சொல்லுவது. இந்த பெருமாள் திருமொழியிலே இதுவரை நடந்து கொண்டு வந்திருக்கிறது. ஒரு 7-8 உபன்யாசங்களாக பெருமாள் திருமொழி அனுபவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி கொஞ்சம் சிறிது அவகாசத்திலே கூடுமானவரில் எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லுகிறேன். அது பெருமாள் திருமொழியை பற்றி அடியனுடைய பிரதமாச்சாரியனான பிளரோகஞ்சியர் அனுபவித்ததை அனுபவித்துவிட்டு அதன் பிறகு ஆழ்வாருடைய பாசுரத்தை அனுபவித்து, இந்த ஆழ்வார் பாசுரத்திலே கம்பனுடைய அழகையும் கம்பனுடைய நடையும் அனுபவித்துவிட்டு, பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்திலே எப்படி ஈடுபட்டிருக்கிறார் என்பதை அனுபவித்து கொஞ்சம் அனுபவிக்கலாம். அதிலும் அடியனுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அவலம். அவலம் என்றால் அழுகை என்று கூட சொல்லலாம். தயரதன் புலம்பிய புலம்பல். என்ன சுவாமி, நல்ல விஷயம் சொல்லிட்டு புலம்பல போய் சொல்லுகிறீர்களாக்கா, இது ஒரு ரசம், இது ஒரு ரசம். குழந்தை அழுதா எப்படி இருக்கும், அதை ரசிப்போம். அது மாதிரியா தான் நினைத்துக் கொள்ள வேண்டும். ஆழ்வார் எப்படி ஈடுபட்டார் என்பதைத்தான் அனுபவிக்க வேண்டும். ஒரு விதமான பழம் ஒன்று இருக்கிறது. கிராமத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் சில பஞ்சாங்குளத்தில் போடுவார்கள். அந்த பழம் கொஞ்சம் கசக்கும். என்ன சொல்ல, பழம் கசக்குமானா அது ஏதோ ஒரு சாத்துக்குடி மாதிரியா இருக்கும், கொஞ்சம் பெரிய சாத்துக்குடி மாதிரியா. அந்த சொலையை எடுத்து சாப்பிட்டா கொஞ்சம் கசக்கும். அதை போன்று இந்த இடத்திலே இது ஒரு அனுபவம். கசப்பாக இருந்தாலும்
நமக்கு அது புலம்பல் என்று இருந்தாலும் அதை அந்த அனுபவத்திலே இருக்கக்கூடியவர்கள் அனுபவமானது நம் மனத்தை எப்படி தொடுகிறது என்பதுதான் இதில் முக்கியம். ஆனால் முதலே பிளரோவஞ்சியர் அனுபவித்த பெருமாள் திருமொழியை பற்றியும், அதாவது நூலை பற்றியும், நூல் ஆசிரியரை பற்றியும், நூலின் தன்மையை பற்றி சொல்லுவதே, அதை சொல்லிவிட்டு பிற பாசுரத்தை அனுபவிக்கலாம். பெருமாள் திருமொழி இதில் திவ்யதேசத்திலே வசிக்கும் திரியக்குகள் திருநாமங்களை சொல்லியிருப்பது. அதாவது சில பறவைகள்லாம் என்ன பண்ணும், பறந்து கொண்டே இருக்கும். புள்ளும் சிலம்பினகான் என்று சொல்வதை போன்று திரியக்குகளும் அரியறி என்ன அவை அழைப்ப. இந்த இடத்தில் சொல்கிறார், பூமருவி புள்ளினங்கள் புகழ் குளரும் புனரரங்கமே. திருவரங்கத்திலே இருக்கக்கூடிய அந்த குயிலினங்கள், புள்ளினங்கள்லாம் பூமரோ புள்ளினங்கள் புள்ளரேன் கருட வாகனத்திலே எழுந்தருடைய இருக்கும் எம்பெருமானை புகழை கொண்டாடுகின்றன. அருகால் வரிவண்டே 1000 நாமங்கள் சொல்லி சிறுகாலை பாடும். அருகால் வரிவண்டே 1000 நாமங்கள் சொல்லி சிறுகாலை பாடும் என்றும், அல்லியம்பொழில்வாய் இருந்து வாழ் குயில்கள் அரியறியன்னு அவையழைப்ப வெள்ளியார் வணங்க விரைந்தருள் செய்வான் திருவெள்ளியங்குடி அதுவே என்னும்படியாக அல்லியம்பொழில்வாய் இருந்து வாழ் குயில்கள் அரியறி என்ன அவை அழைப்ப வெள்ளியார் வணங்க விரைந்தருள் செய்வான் என்று பாசனம் முடிகிறார். இவர் ராமபக்தரானபடியினாலே ராமன் திருநாமத்தை அவற்றுக்கு கற்பித்து கேட்குமா போலே. குலசேகராழ்வார் பற்றி சொல்லுகிறார் பிளரோவஞ்சியர். என்ன பாசப்படுகிறார்னா, இவர் ராமபக்தர். இவர் திருவரங்கனை பாடினாலும் திருவேங்கடமுடியானை பாடினாலும் கிருஷ்ணாவதாரத்தை அனுபவித்தாலும் அதை காட்டிலும் ராமாவதாரத்தில் பாடல்தான் இவருக்கு ஈடுபாடு ஜாஸ்தி அதிகம். அவற்றுக்கு ராமபக்தரான குலசேகரர் ராமன் திருநாமத்தை அவற்றுக்கு கற்பித்து கேட்குமா போலே. அதாவது திருமங்கையாழ்வாருடைய அதாவது என்ன பாசனம் எழுதுகிறார் என்றால், என்ன தவம் செய்தேன் என்ற மாதிரியா திருவங்கையாளருடைய பாசுரங்கள் கண்ணபுரம் எம்பெருமானை நினைத்து சொல்லுவது போன்று இந்த இடத்திலே ராமனுடைய சரித்திரத்தை சொல்லுகிறார். சொல்லிட்டு அதை சொல்லிக் கொடுத்து அதை கேட்டு நான் சில பசங்கள்லாம் என்ன பண்ண சந்தை சொல்லுவார்கள். சந்தை சொல்லிட்டு அதை சொல்லிகிட்டே இருக்கும். எழுதிட்டு திடீர்னு பாசனம் அதை கேட்பது போன்று இவரும் என்ன பண்ண குலசேகரான பக்தர்களும் குலசேகர பக்தர்கள் குலசேகர ஆழ்வாருடைய அடியார்கள் அவர் திருநாமங்களை அவற்றின் வாயாலே கேட்க, குலசேகருடைய திருநாமங்களை அந்த சொல்லக்கூடியவர்கள் வாயினாலே கேட்க இச்சிக்கிறபடி ஆசைப்படுகிறபடியை சொல்லுகிறது. ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் மயிலே பெருகும் ராமானுஜன் என்னுமே ஸ்ரீராமாயணத்திலும் ஸ்ரீரங்கத்திலும் எம்பெருமானார் மண்டியிருப்பது எவ்வளவு அழகா இருக்கிறது பாருங்கள். குலசேகராழ்வார் எப்படி ராமாயணத்தில் மூழ்கியிருந்தார், அதை போன்று ஸ்ரீரங்கத்திலே எப்படி மூழ்கியிருந்தார் என்பதையும் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். அதே மாதிரியாக தான் எம்பெருமானாரும். எம்பெருமானார் ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் என்று பாசனார். ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் என்று திருவரங்க தமுதனார் பாசுரத்தில் சொல்கிறார். மயிலே பெருகும் இராமானுசன் தென்னரங்கம் என்னில் மயிலே பெருகும் இராமானுசன் சொன்னார். இவரும் என்ன பண்ணியிருக்கிறார்னாக்கா, ராமாயணத்தில் மொழியினார். ருஷிதே யசநகரே ரங்கயாத்ரா தினே தினே என்னும்படியாக ஸ்ரீரங்கத்திலே மண்டியிருந்தார். எல்லையில் ஸ்ரீ தைரதந்தன் மகனாய் தோன்றி ததிமுதலா என்றும் அணியரங்கன் திருமுத்தம் என்றும் ரங்கயாத்ரா தினே தினே
வேற என்ன பண்ணார்? அங்க ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் அந்த இடத்தை சொல்லுவது போன்று இந்த இடத்துல எல்லையல்சி தைரதந்தன் மகனாய் தோன்னித்து அது முதலா தன்னுலகம் புக்கதீரா என்றும் அணியரங்கன் திருமுத்த தடியார்தங்கள் அணியரங்கன் திருமுத்தத்து எம்பெருமானி சொல்லுள்ள அடியார் தங்கள் என்று பாசனம் விட்டார். அதே மாதிரியா குலசேகராழ்வாரும் ரங்கயாத்ரா தினே தினே ரங்கயாத்ரா தினே தினேன்னு தினேந்திர போறேன்னு சொல்லியிருந்தார். எம்பெருமான் தன் சரிதை செவியால் கண்ணால் பருகுவோம். எம்பெருமான் சரிதை செவியால் கண்ணால் பருவோம் இன்னமுதம் அதியோம் என்னே. அதுக்கு நிகரான இன்னமுதம் எதுவும் கிடையாது. கொல்லிகாவலன் சொல் பதிக்கும் கலை கவிபாடும் பெரியவர் பாதங்களே துதிக்கும் பரமன் ராமானுசன். கொல்லிகாவலன் சொல், கொல்லிகாவலன் யாரு? கொல்லிகாவலன் கூடல் நாயகன், கோழிக்கோன் குலசேகரன் என்று பாசனம் முடிகிறார். கொல்லிகாவலன் சொல் பதிக்கும் கலை கவி பாடும் பெரியவர் யார்? குலசேகரர். பாதங்களே துதிக்கும் ராமானுசன். துதிக்கும் பரமன் யாரு? பரமன் நமக்கு பரமன் என்பர் ராமானுசன் தான். என்ற ராஜாவான ஸ்ரீ குலசேகர பெருமானிடத்திலே எதிராதரான எம்பெருமானார் மறுவர் இடுவதாகும். ராஜா குலசேகரன் ராஜாக்களுக்கெல்லாம் குலசேகரனாக, ராஜகுலத்துக்கெல்லாம் சேகரனாக இருப்பனாரா குலசேகரன். ராஜாவான குலசேகர பெருமாள் இடத்துல குலசேகர பெருமாள் என்கிறார். எதிராஜரான எம்பெருமானார் மறுவலிடுவது என்று சொன்னார். இன்னமுத மூட்டுகேன் இங்கே வா பைங்கிலியே. கீழே என்ன சொன்ன? இன்னமுதம் அதியோம் என்னே என்று பாசனம் விட்டார். இங்கே எம்பெருமானார் தனியனை அவதார தனியனை சொல்லும் பொழுது இன்னமுத மூட்டுகேன் இங்கே வா பைங்கிலியே. கீழே என்ன சொன்னோம்? கீழே பட்சிகள்லாம் எம்பெருமானை பாடுகின்றன என்று சொன்னார். அதுவே இந்த இடத்துல கூப்பிடுகிறார், இன்னமது மூட்டுகேன் இங்கே வா பைங்கிலியே. யாரு சொல்லுகிறார் என்று கேட்டார். இந்த இடத்துல அட்டபட்டர் என்ற அபிமானத்திலே ஒருங்கி போகிறார். ஆழ்வானை, கூரத்தாழ்வானை சொல்லுகிறார். ஆழ்வானை போராய்த்து ஆழ்வானை போன்று இருப்பவர்களையும் கூப்பிடுகிறார் என்கிறார். இனி இவர் இனி கிளி என்ன பண்ணுனா சொன்னதை சொல்லும். அவ்வாய் இளமங்கே பேசவும் தான் அருமாமரை சிந்தனை புக செவ்வாய்க்கிளின் ஆண்மறை பாடும் தில்லை திருச்சித்திரகூடம் சென்னை சேர்மங்களே. அப்ப கிளி என்ன சொன்ன? கிளி சொன்னதை சொல்லும். அதை போன்று இவரும் கற்பியா வைத்த மாற்றம் சொல்லுவது குலத்தாழ்வாரை அப்படி அவர் சொன்னது அப்படியே ஆழ்வார் சொல்லுவார். கொண்டு குலசேகர ஆழ்வார் பற்றி கூறுகிறார். இன்னமுதம் மூட்டுகேன் இங்கே வா என்று சொன்னார். இன்னமுதம் இன்னடிசலோடு பாலமுது ஊட்டி எடுத்த என் கோலக்கிடியே என்கிறார். இங்கே இந்த இடத்துல என்னன்னா தேனும் பாலும் அமுதமாய திருமால் திருநாமம். என்ன சொன்னார்? அப்படி தேனும் பாலும் கண்ணலும் தேனும் பாலும் அமுதமாய திருமால் திருநாமம் திருமந்திரார்த்தத்தை சொன்னார். ஆழ்வான் பல திருச்சபையிலே சமாசன காலத்தும் பொழுது சிஷியனிடத்து அவனுக்கு வலது திருக்காலத்திலே காதிலே சொல்ல வேண்டும். ஆழ்வான் வலதிருச்சபையால் முன்பு பிரசாதித்த துவயத்தை மீண்டும் பிரசாதித்து அருளது. இன்னமுத மூட்டுகேன் இங்கே வா பைங்கிலியே. இங்கே வா திருநாமம் சொல்லு எம்பெருமானை சொல்லுவோம். சமாசனான ஓம் நமோ நாராயணாய திருமந்திரத்தை ஸ்ரீமன் நாராயண சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே நாராயணாயமா என்று சொல்லுவோம். அந்த மந்திரத்தை சொல்ல இங்கே திருநாமம் சொல்லுன்றதாய் வடிவில் பிறந்த ஹர்ஷத்தை அப்ப சொல்லச்ச இந்த வடிவே ஒரு ஹர்ஷம் ஏற்படுமா, ஒரு புகழடையுமா. பைங்கிளி பசுத்த மரகதம்பால் மரகத பச்சை போன்று இருக்கலாம். பச்சை பசுன்னு இருக்கும். பசுத்த மரகதம்பால் இருப்பது தன்னரங்கம் பாடவல்ல
தென்னரங்கம் பாடவல்ல என்ன இப்படி எந்தெந்த பாசனம் திருவரங்கத்தை பாடினார்? இருளிய சுடர்மணிகள் இணைக்கும் நெற்றி என்ற பாசுரமும், தேட்டரும் திரள் தேனினை தென்னரங்கனை என்ற பதிகமும், மெய்யில் வாழ்க்கையை மெய்யென கொள்ளும் என்ற மூன்றுமே திருவரங்கத்தை பெருமானை பாசுரப்பட்டது. என்ற கடைசியில அது முடியச்ச யாவரும் அடிமணங்க அரங்கநகர் துயின்னவனே. இந்த 3 பாசுரத்தை பாடிவிட்டு யாவரும் திருக்கண்ணபுரத்தில் பாசுரம் முடியும் பொழுது யாவரும் அடிமணங்கும் அரங்கநகர் துயின்னவனே என்று பாசுரம் முடிகிறார். திருமலை முதலாகி இருக்கலாம் ஆறாமம் சூழ்ந்த வரங்கும். இன்றைய தினமும் எப்பொழுதும் எம்பெருமான் மீது திவிதேசத்து எம்பெருமான் அத்தனை பேரும் இரவு அங்க தங்குவது நாழி என்பது அந்த நிறைய சோலைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய மண்டின முரணும் சோலை மயிரின மாறும் சோலை என்னும்படியான இருக்கக்கூடிய அந்த சோலைகளிலே அத்தனை தேசத்து எம்பெருமான் திவிதேசத்து எம்பெருமானும் தங்குகிறான். ஆறாமம் சூழ்ந்த வரக்கம். செருவிலே அரக்கர்கோனே செத்தனம் சேவகனார். ராமாவதாரத்தை பற்றி சொல்லும் பொழுது செருவிலே அரக்கர்கோனே செத்தனம் சேவகனார் என்னும் இந்த இடத்துல பாசப்படுகிறார். இன்னமது மூட்டியேன் இங்கே வா பைங்கிளியே தென்னரங்கம் பாடவுள்ள சீர்பெருமான் பொன்னும் சிலசேர் முதலியர்வேல் சேரலர்கோன் எங்கள் குலசேகரன் என்னே கூறு என்றார். வேள் வேள் என்றால் பெரிய காமன் என்றும் காமர்மேனை நோக்கி ஏற்கை என்பது போல சேரலர்கோன் சேர வம்சத்துக்கெல்லாம் ராஜா என்கிறேன். சேரலர்கோன் ராஜாதிராஜ சர்வேஷாம் என்னும்படியாக குலசேகர ஆழ்வாரை சொல்லுகிறார். கோன் கோன் என்றால் கோன் இரண்டுமே ராஜாவை சொல்லுகிறது. எங்கள் குலசேகரன் பிரபன்ன குலத்துக்கே சேகரனாக இருக்கக்கூடியவர். ராமானுஜன் என் குலக்கொழுந்தே. இவர் எப்படி குலசேகரனோ அதே மாதிரி எம்பெருமானாரும் குலக்கொழுந்து. நான் மடத்து சிறுகளி பைதலே இன்குரல் நீ மிடற்றாதே குலசேகரன் என்னே கூறு என்றார். இன்னமது மூட்டுகேன் இங்கே வா பைங்கிளியே தென்னரங்கம் பாடவுள்ள சீர்பெருமான் பொன்னும் சிலசே நுதலேறுவேர் சேரலர்கோன் எங்கள் குலசேகரன் என்றே கூறு என்று சொன்னார். ராமானுஜனின் குலக்குழந்தை என்று திருவரங்கத்த முதனாரும் பாசப்படுகிறார். நான் வளர்த்த சிறுகளை பெய்தலே இன்குழல் நீமுற்றேன் இந்த பாசுரத்தில் சொன்னார். அடுத்த பாசுரத்திலே ஆரங்கட பரநண்பர் கொள்ளாரென்னே அவர்கட்கே வாரங்கொடு குடப்பாம்பில் கையிட்டவன் மாற்றவரை வீரன் கெடுத்த செங்கோல் கொல்லிகாவலம் உள்ளவர்களும் சேரன் கொலை முடிவேந்தர் சிகாமணியே. இந்த இடத்த சொல்றார். ஆரங்கட ஸ்ரீவைஷ்ணவர் பற்றி சரித்திரம். இந்த சரித்திரம் தெரியும், இருந்தாலும் ரொம்ப சுருக்கமாக சொல்லுகிறேன். குலசேகர ஆழ்வார் அவர் ராஜ்ய பரிவாரத்தை விட்டுவிட்டு ஸ்ரீரங்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டார். ஒவ்வொரு நாளும் கிளம்புனுச்சு. அவருடைய ராஜ்ய பரிவாரத்தை இழக்க ஆசை இல்லாமல் இழக்க மனம் இல்லாமல் சில மந்திரிமார்கள் என்ன பண்ணார், ஒரு நகையை திருடிவிட்டு ஒரு ஹாரத்தை திருடிவிட்டு அதை சீவிட்டவர் மேல் பழிவிட்டு விட்டார். ஏனென்றால் சீவிட்டவரிடத்தில் அபிமானம், நாட்டை காட்டும் சீவிட்டவரிடத்தில் அபிமானம் இவருக்கு அதிகம். அதை மாற்றுவதற்காக அப்படி செய்தார். ஆனால் ஆரங்கட சீவிட்டவர்களை பற்றி சொன்னார். பரநண்பர் கொள்ளார் என்ன ரொம்ப அழகா சொல்லுகிறார் புலரவஞ்சியர். பரவஸ்துவிலே பண்ணுபவர்கள் பரவஸ்துவை கொள்ளார். என்ன சொல்ல, பரவஸ்து யாரு? பரவஸ்துன்னு எம்பெருமான். பரவஸ்துவை பண்ணுபவர்கள், வஸ்துவிலே பண்ணுபவர்கள், எம்பெருமானை நினைத்துக் கொண்டு காலட்சேபம் பண்ணுபவர்கள் பரவஸ்துவை கொள்ளார்கள். மீதி உலகத்தில் உள்ள பிற வஸ்துக்களை கொள்ள மாட்டார்கள் என்று பிரதிஜை பண்ணி பரநண்பர் கொள்ளார் என்றார். ஆரங்கள
பரனென்பர் கொள்ளார். அவர்கள் விஷயத்திலே பட்சபலித்து பாம்பார்வார் கை நீட்டல் பார்த்தி. இவ்வாறு அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது எடுக்க மாட்டார்னோட இல்லை அவர்கள் தான் எடுத்தான்னா ஒரு பெரிய விஷமுள்ள பாம்பை குடத்தில் இட்டு சத்தியம் செய்ய சொன்னார்கள். அப்பொழுது பரநண்பர் கொள்ளாருன்னு அவர்களுக்கே வாரங்குட குடப்பாம்பில் கையிட்டவன். குடப்பாம்பில் கையிட்டான், பாம்பு ஒன்றும் செய்யவில்லை. மந்திரவான்கள் வெட்கித்தார்கள். குடத்திலே கைவிட்டவர் அவர்கள் ஆவரணம் எடார்கள் என்று பணத்திலே பணம் என்றால் பாம்பு, பணனாலே பாம்பு தான், பணனாகனை கிடந்தே பாம்பு, பாம்பை சொல்கிறார். கையிட்டவர் அவர் சாதாரணம் அல்ல, சார்வபௌமர். யார்? குலசேகரன் தான் சார்வபௌமர். சேரன் குலசேகரன், சேரகுலத்துக்கே சேகரனாக இருந்தவர், சேரகுலத்துக்கே குலசேகரன் ஆக இருந்தவர் குலசேகரன். இப்போ இந்த இடத்துல சில விஷயங்களை பார்க்கலாம். இந்த தனியின் அனுபவித்தை பிளரோஞ்சியர் அனுபவித்ததை நாம் பார்த்தோம். குலசேகர ஆழ்வார் கொல்லிகாவலன் கூடல் நாயகன். குலசேகர ஆழ்வார் அவர் கொல்லிநகர் என்பது கூடல் சொல்லுகிறார். பெண் சேரகுலவல்லி நாச்சியார். திடவிரதனின் மகன் குலசேகர ஆழ்வார் மாசி மாதத்தில் அவதரித்தார். மாசி புனர்பூசம், புனர்பூசம் நட்சத்திரம் பற்றி பிளரோஞ்சியை சொல்லும் பொழுது முப்பரிநூற்றிய நட்சத்திரம் என்றால் என்ன என்றால், இந்த நட்சத்திரத்தில் ராமாவதாரம் ஏற்பட்டது. குலசேகர ஆழ்வார் அவதரித்தார். முதலியாண்டான் மற்றும் எம்பார் போன்றவர்கள் அவதரித்தார்கள். முப்பரிநூறுடைய நட்சத்திரம் என்று சொல்வார். கொல்லிகாவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் என்று சொன்னார். இவர் பாசுரத்திலே இன்பமரும் செல்வமும் இவ்வரசம் யான்மேண்டேன் என்றார். ராமகாதையிலே ஈடுபட்டார். அந்த சரித்திரமும் தெரியும், இருந்தாலும் தெரியாதவர்களுக்கு சொல்கிறேன். ஒருமுறை ராமாயணத்திலே இவர் மிகவும் ஈடுபாடு ஜாஸ்தி. அந்த அரண்மனையிலே தினந்தோறும் ராமாயணத்தை சொல்லக்கூடிய ஒரு புராணிகர் சொல்லிக் கொண்டிருந்தார். மிக்க ஈடுபாடு உடையவர் ஆனபடியினாலே இவருக்கு தகுந்தாற் போன்று அந்த சர்க்கங்களை நிறுத்தி விடுவார். ஒருமுறை அவர் வர இயலாமல் போக அவருடைய குமாரர் சொல்ல முடியாயிட்டு. அப்பொழுது சொன்னார், சூர்பனகை மற்றும் 16,000 ராட்சசர்கள் சூர்பனை வந்தால் அவள் அவமானப்பட்டவுடன் கதறி போய் 14,000 ராட்சசர்களை சொல்ல அவர்கள் எம்பெருமானை தாக்க வந்தார்கள் என்று சொன்னார். அது கேட்டு குலசேகரவாள் தம் படைகளை எடுத்துக்கொண்டு சென்றார் என்ற சரித்திரமும், பிறகு ராவணன் மீது படையெடுப்பதாக எண்ணி ராவணனுக்கு ஒத்தாசை யாரும் இல்லை என்று நினைத்து தானும் படையெடுத்தார் என்பதாக சரித்திரம். அவருக்கு எதிராக குலசேகரர் தன் படையுடன் புறப்படும்படி செய்தார். அவருக்கு எதிரான செயல் பரநண்பர் அது செய்யார். அதனால அவர் பரநண்பர் அது செய்யார் கீழே அனுபவித்தோம். அச்சாவதாரம் திருவரங்கம், திருவேங்கடம், தில்லை திருச்சித்திரகூடம், திருக்கண்ணபுரம், திருவாலி, திருவித்தக்கோடு முதலியவை இந்த பாசுரத்தில் இவர் முகுந்த மாலையை ஏற்றதாகவும் சொல்லப்படுகிறது. சேரலர்கோன் கொல்லிகாவலன் கொல்லிநகர் கிரை, குங்கர்கோன் குலசேகரன், மேலை திக்குக்கு நிர்வாகரான் ஸ்ரீ குலசேகர பெருமாள் என்கிறார். மேலை குலசேகர பெருமாள் என்றே இவரை சொல்லுவது வழக்கம் என்கிறார் என்று பொருள் கூறுவர் பெரியவாச்சான் பிள்ளை. தனியனே ஸ்ரீ குலசேகர பெருமாள் என்று கூறுவர் பெயர். எம்பெருமான தென்னரங்கம் பாடவல்ல சீர்பெருமாள், தென்னரங்கம் பாடவல்ல சீர்பெருமாள் என்கிறார். எங்கள் குலசேகரன் பிளரோஞ்சியர் சொல்றார், எங்கள் குலசேகரன் என்றே கூறு என்பதற்கு எங்கள் பிரபன்ன ஜன கூட பிரபன்ன குலசேகரன் என்கிறார் பிளரோஞ்சியர்.
ஸ்ரீ ராஜாவான ஸ்ரீ குலசேகர பெருமாளிடத்திலே என்கிறார். பெரியவாச்சான் பிள்ளை கொடை குலசேகரன் சொற்செய்த என்பதற்கு கொடை மாறாது கொடுக்கும், வேண்டியதை கொடுக்கும், வேண்டித்தெல்லாம் தரும் கோதில் என்னும்படியாக வேண்டியதை கொடுக்கக்கூடிய பெருமாள் அருள் செய்தார். யார்? குலசேகர பெருமாள் அருள் செய்தார் என்கிறார். குலசேகரன் என்றாலே குலசேகரன் என்னாதே பெருமாள் என்று சொல்கிறார். அவர் குலசேகரன் சொல்லலையா, பெருமாள் என்கிறார். குலசேகர பெருமாள் என்பது போல பான் பெருமாள், மதுரகவி பெருமாள் என்றும் திருவரங்கத்தமுதனார் மற்றும் சடகோபரந்தாதில் கம்பரும் கூறுகிறார். இந்த இடத்துல இப்போ பாசுரத்தை அனுபவிக்க பார்க்கலாம். குலசேகர ஆழ்வார் என்ற பெருமாள் திருமொழியில் 8ஆம் பத்திலே மன்னபுகழ் கௌசலிதன் என்ற போற்றினை பாடினவர் அப்பேற்றுக்கு மாறான எழுவினை மன்னபுகழ் கௌசலிதன் மணிவயிறு வாய்த்தவனை என்று பாசப்படுகிறார். கௌசலை தான் சிறுவயதில் ராமனை வளர்க்கவில்லை, அந்த இளவதேர தான் பாசனம் விடுகிறார். மணிவயிறு வாய்த்தவனே என்ற தாலையிலே பாசனம் விடுகிறார். அந்த இளவதீர சொல்றார், வந்தாளினை என்ற பத்தினை 9ஆம் பத்தில் தசரத சக்கரவர்த்தியின் கூற்றில் அமைத்து பாடுகிறார். தசரத சக்கரவர்த்தியாக தன்னை நினைத்துக் கொண்டு பாசனம் விடுகிறார். அவலச்சுவைக்கு எங்கும் இல்லாததோர் எடுத்துக்காட்டு. அவலச்சுவை சொல்லக்கூடிய பாசனம் என்றால் இதுதான். தசரதம் புலம்பிய புலம்பல் தான் அவலச்சுவை. இது ஒரு அவலம், கவலையோடு அவலம் சேர்ந்திருந்த இவளை நம்முடையாக இந்த இடத்துல பாசனம் அவலச்சுவைக்கு எங்கும் இல்லாததோர் எடுத்துக்காட்டாக அமைகிறது. இதன் விரைவினை கம்பன் ராமாவதாரத்தில் காணலாம். கம்பராமாயணத்தை பற்றி கொஞ்சம் சிறு சொல்லுகிறேன். இந்த குலசேகர ஆழ்வாருடைய தசரதன் ஈடுபட்ட விஷயத்தெல்லாம் கம்பனும் எடுத்து இருக்கிறான். அதை வைமு கோபாலகிருஷ்ணமாச்சார் என்பவர் சுமார் 60-70 வருடங்களுக்கு முன்பாக திருவல்லிக்கேணியிலே வாழ்ந்து வந்தார். அவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் முக்கிய பிரமுகராக விளங்கி வந்தார். சிறந்த தமிழ், எல்லா தமிழ் தொல்காப்பியம் எல்லாம் நாராயண திவ்ய பிரபந்தத்துக்கும் மற்றும் சில பிரபந்தங்கள்லாம் இருக்கிறது, இதர பிரபந்தங்கள், அவைகளுக்கும் தமிழ் அர்த்தத்தை தமிழில் விளக்கம் எழுதியுள்ளார். வில்லிபாரத்துக்கு எழுதியுள்ளார். அதே மாதிரியா இந்த இடத்தில் கம்பராமாயணத்திற்கு அந்த அனுபவத்தையும் இதனுடன் சேர்த்து அனுபவிக்கலாம். இதன் விரிவினை கம்பன் ராமாவதாரத்தை காணலாம். எம்பெருமான் தன் சரிதை செவியால் கண்ணால் பருகவும் இன்னமுத மதியோம் அன்னே ஆழ்வார் சொல்றார். இவ்வுலங்கள் ராமன் பறக்கும் தொல் அமுதனை படுகின்றது. இவ்வுலங்கள்லாம் ராமனுடைய புகழை சொல்லக்கூடிய தொல்லுமுதமாக விளங்குகிறது என்கிறார். இந்த பாசுரத்தை அனுபவிக்கலாம். வந்தால் இளவணங்கி வடநகரம் தொழுதேத்த மன்னனாவான் நின்னாயி அரியணமேல் இருந்தாயி எடுங்காலம் படரப்போகும் என்னால் எம்மிராமாவோ உனப்பயந்து கைகேசிதன் சொல் கேட்டு நன்னாக நானிரத்தை ஆழ்வித்தேன் நன்மகனே உன்னை நானே. சொல்றார் இந்த பாசுரத்திலே தானும் ராஜ்யம் பரப்புமாய் எல்லாரும் மக்க அவ்வளவு எண்ணிக்கை வன்புகழ் நாரன் தின்கடல் சேரேன் என்று ஆட்சிதலை எல்லா அவஸ்தைகளும் விடேன் என்று இருக்கும் திருவடி ஆசிரியர்களுக்கான ஏற்பட்ட அந்த திருவடிகளை வழிபட்டு வந்தால் இனவணங்கி அந்த இடத்துல சொல்றார். இந்த இடத்துல வன்புகழ் நாரணன் தின்கடல் சேரே. திருவபிஷேகம் பொன்னிற்கைக்கு திருக்காப்பு நான் சாத்தி இருக்கிற உன்னை சிம்மாசனத்திலே பதஸ்தனாய் இருந்தான் என்னும்படி
அங்க அதுக்கு தகுந்தாற் போர் இருந்தான் என்று சொல்லும்படி தோற்ற சமைத்திருக்கிற உன்னை இப்படி ராஜாக்கள் அல்லாதாரும், ராஜாக்கள்லாம் படைவீடு செல்வார்கள், காட்டில் போய் வேட்டையாடுவார்கள், முதலானவையெல்லாம் உண்டு. அப்படி ராஜாக்கள் அல்லாதாரும் போக மாட்டாத, ராஜாக்களும் போக முடியாத காடுகள் எல்லாம் இருக்கிறது. காட்டை தேவனேன வதம் கற்பார் இந்த பாலகாண்டத்திலே வால்மீகி பகவான் சொல்லும்படி இவ்வூரிலிருந்து புறப்பட்டு காட்டில் போவது போல நீ காட்டுக்கு போறாமலே இல்லையா, நாட்டிலேருந்து காட்டுக்கு போறது இல்லையா, காட்டிலேருந்து பெருங்காடுக்கு போறோம். போய்படியாக கொடிய காட்டிலே போக சொல்லித்து கண்காணாத போன்னு சொல்லுவார். அதனால காட்டுக்கு எங்கேயோ போயிட்டாங்க. காடுனா முழு காடாந்தரம், துளி கூட, அதாவது துஷ்டமரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய, ராட்சசர்கள் இருந்திருக்கக்கூடிய வெயிலும் அப்படி இருக்கிற பின்னாடி சொல்ல போகிறார். திருவபிஷேக கல்யாண வார்த்தை கௌசலையும் காட்டில் நான் சொல்லி பிரீதி காணும்படி பெற்ற தாயாய் போன்ற கைகாயசி வார்த்தை கேட்டு திருவபிஷேகம் கல்யாண வார்த்தை, அதாவது அவனுக்கு திருவபிஷேக கல்யாண வார்த்தை கைகைதான் ராமனை வளர்த்தாள். ரொம்ப பிரீதியா இருக்கக்கூடியவள் யாருன்னாக்கா கௌசலை காட்டும் பிரீதியாக உள்ளவள் கைகை தான். பரதன் கௌசலையடைத்து வளர்ந்தவன். அதனால இந்த இடத்துல கைகை தான் பிரீதியா இருந்தாள். அதாவது ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்ற உடனே கூனிக்கு முத்துமாலை கொடுத்தவள் அவளாம். அவ்வளவு சந்தோஷம். அப்பேற்பட்டவளையே மனசு மாற்றி விட்டாள். அதாவது திருவபிஷேக கல்யாண வார்த்தை கௌசலையை காட்டிலும் தனக்கு நான் சொல்லி பிரீதி காணும்படி பெற்ற தாயார் போன்ற தாயாய் போன்று இருக்கக்கூடிய கைகேசியினுடைய வார்த்தை கேட்டு வஞ்சன பரி என்று அறியாதே அவள் இவ்வளவு வஞ்சனை உடைய எண்ணத்தை உடையவள் என்று நான் நினைக்கவில்லை. பூமி பரப்பை எல்லாம் அழகிதாக உன்னை நான் பிரிந்தேன். நான் இப்படி செய்த போதும் நீர் குணாதிகராம்படி நின்றேன். நான் இப்படிதான் செய்தேனே. எல்லாம் திருவபிஷேகத்துக்கு காத்து கொண்டிருக்கிறார்கள், காப்பிட வேண்டும் என்று உன் திருவடி பிடித்து. ஆனால் அப்பொழுது காட்டுக்கு செல்ல உடனே நீ உம்முடைய குணத்தை என்ன என்று பாராட்டுவேன் நின்ற நீர் நான் நானாம்படி செய்தேன். இதே என்னை பற்றி தெரிஞ்சு விட்டு நான் எந்த நிலை இருந்தேன் என்பதை தசரதன் வார்த்தை தந்தவுடனே பெருந்துயர் மூல தசரதானவன் தன்னை மூர்ச்சித்தான். கைகையோ தன் எண்ணம் முற்றியதனால் மனக்களிப்போடு துயிலானால் என்கிறான் கம்பன். இவனுக்கு தூக்கம் போச்சு, கையை தூக்கம் வந்து விட்டது என்று அயோத்தியா காண்டத்திலே 45வது பாடலாக சொல்லுகிறார் கம்பன் என்கிறார் வைம கோபாலகிருஷ்ணமாச்சார சுவாமி. உணைப்பயந்த என்ற பொருளாகும். இதில் பரதன் ராமனுக்கு இடையே வேற்றுமை பாராட்டாத கைகையின் குணத்தை சித்தரிக்கிறான் கம்பன். பரதனாகவே நினைத்துக் கொண்டாலும் ராமனை. 2 பேருக்கு வித்தியாசம் தெரியலையா. இவன் கௌசலை புத்திரன் என்பதை காட்டிலும் தன் புத்திரனாக அபிமானித்தாளாம். அப்பேற்பட்டவள் உறங்கினாள் என்று பாசம் முடிகிறார். அடுத்த பாசுரம் வெவ்வாயேன் வெவ்வேறு கேட்டு இருநிலத்தை வேண்டாதே விரைந்து வெண்ணி மெய்வாய களிரொழிந்து தேரொழிந்து மாவொழிந்து வனமே மேவி நெய்வாய வேல்நடுங்கன் நேரிடையும் இளங்கோமும் பின்பு போக எவ்வாறு நடந்தனை எம்மிராமாவோ எம்பெருமான் என் செய்கேனே. அடுத்த பாசுரத்தில்
சொல்லுகிறார். அனலாசியனான என்னுடைய காடேறிப்போம் ராஜ்யத்தை தவிரும் என்ற என் வார்த்தை கேட்டு உம்மை பிரிய முடியோம் என்று அழைப்பு கிடைக்கிற நகர ஜனங்களை எல்லாம் ஒழித்து அவர்களை கைவிட்டு போகிறோம் என்று விளம்பி போகையில் ராஜ்யங்களெல்லாம் அசையில் நினையோம் என்று கையை நினைக்கும் என்று விரைந்து, அதாவது அனலசை நான் என்னுடைய காடேறப்போம் ராஜ்யத்தை தவிரும் என்று சொன்னேன். அந்த வார்த்தையை கேட்டு உண்மை பிரிய முடியும் என்று வளைப்ப உண்மை பிரிஞ்சு உண்மை பிரியில் முடியோம் என்று பிரிஞ்சோம் என்று வளைப்பு கிடைக்க நகர ஜனங்களை எல்லாம் முடித்து அவர்களையும் தாண்டி அவர்களை கைவிட்டு போகிறோம் என்று விளம்பி நான் போயிட்டு வரேன் அப்படி சில பேர் தயங்கி நிற்பார்கள். அப்படி ராஜ்யங்கள் எல்லாம் நசையால் நினையோம் என்று நினைக்கும் என்று விரைந்து அஞ்சலிகிரி போன்ற யானை தேர் குதிரை படைகளும் விழுந்து இத்தேசத்துக்கு போலியான மனமே மேவி. எங்கேயாவது யானை குதிரை எல்லாம் படையெல்லாம் எடுத்து ஆய்ச்சி கொண்டு செல்ல போகிறார்களோ என்று நினைத்துக் கொண்டு அதில் பற்று இல்லாத போன்று மனமே மேவி அதற்கு போலி ஒண்ணுமே இருக்காது என்ற ராஜ்யத்தில் யானை குதிரை தேர் படை முதலானவர்களெல்லாம் இருக்கின்றன. ஆனால் காட்டிலே எதுவுமே இல்லை. போலியான வனமே மேவி நீர் போய் புக்காரும் புகைக்கு தகாதவர்களை கூட கொண்டு நீதான் போறனா கூட அங்க போக தகாதவர்கள்லாம் இருக்கிறார்கள். கால்நடை நடந்தறியாத நீர் நடந்த பழக்கம் இல்லையா ராமனுக்கு. அரண்மனையிலே இருந்தவன் எப்படி நடக்கட்டுனா எவ்வாறு நடந்தனை என்னும்படியாக சொன்னார். இவர்களையும் நேரடி அதான் சொல்ல நடந்தறியாத நீர் இவர்களையும் கூட்டிக் கொண்டு பொல்லாத காட்டிலே, சாதாரண காடு இல்ல, கீழே சொன்னார் காட்டிலே வற்பவர்களும் வசிப்பவர்களும் செல்ல அரிதான காடு என்றார். பொல்லாத காட்டிலே சென்று போனேன் என் நாயனே நான் என் செய்கேன். நேரடியும் இளங்கோவும் பின்பு போக எவ்வாறு நடந்தனை. அரச குடியில் பிறந்த இளையவரை இளங்கோ என்பார்கள். இளங்கோன்னா யாருன்னாக்கா இளங்கோ, இளவரசரை இளங்கோ என்பார்கள். யானை குதிரை தேர்ப்படை துறந்து யாரோட போனா சீதை மற்றும் இலக்குவனோடு பின் செல்ல எவ்வாறு நடந்தனை என்று என்கிறார் இந்த பாசுரத்தினாலே. அடுத்த பாசுரத்தினாலே கொல்லனவேல் வரிநடுங்கன் கௌசலிதன் குலமதலாய் குனிவில் நேந்தும் மல்லணைந்த வரைத்தோளா வல்வனியின் மனமுறுக்கும் வகையே தந்தாய் மெல்லனமே முண்டு இன்னாய் இன்னினி போய் வீண்காணு மரத்தின் நிழல் கல்லனவே கந்துயில கத்தனையோ காகுத்தா கரியகோவே என்கிறார். வேல் போன்ற கண்களை உடைய கௌசல்யாருடைய குலத்துக்கு உத்தாரணமான கௌசல்யா சுப்ரஜா ராமா என்னும்படியாகவும் அந்த கௌசலதன் குலமதலாய் கீழே என்ன சொன்னார், கௌசலதன் குலமதலாய் கீழே என்ன சொன்னார், தயரதன் மாமதலாய் கீழே பாசுரம் விட்டார். இந்த இடத்தை கௌசலதன் குலமதலாய் என்கிறார். வேல் போன்ற கௌசல்யருடைய குலத்துக்கு கோசல மன்னனுடைய பெண்ணானபடியாக கௌசலி உத்தாரகனானவனே. வீரர்கள் வில் ஒரு காலம் நாணி இறங்கிடாமையாலே வளைந்திருக்குமா. ரொம்ப இது இல்லாம வில் ஒரு கால் நாணி இறங்கி ரொம்ப வெக்கப்படாம நிமிர்ந்து நிற்குமா. வளைந்தபடியாக இருக்கும் இல்லையா. அந்த வில்லும் தானும் மிக அது கூட ஜாஸ்தி, அது கூட ரொம்ப சொல்ல மாட்டோம். அதை காட்டிலும் மிருவம் மிக இருந்தானாம். மலை போல் பெரிய மிடுக்கை உடைய கம்பீரமா இருந்தான். மிடுக்கையுடைய தோளையும் உடையவனே ஆயுதம் எடுக்காலும் தோழடகை காணும்
என் நெஞ்சை அழிக்க கற்றவனே. அந்த ஆயுதங்கள் இருக்கிறதுனாலையும் அப்பேற்பட்ட தோலை அந்த ஆயுதத்தை வைத்துக் கொண்டு இருக்கிற தோலை காணும் என் நெஞ்சை அழிக்க கற்றவனே. அழகிய படுக்கையில் முக்காலம் எல்லாம் நீர் கண் வளர்ந்த நீர். பெருமான் அரண்மனையிலே அந்த மஞ்சத்திலே அழகிய வெல்வெட்டு மஞ்சத்திலே சயனித்துக் கொண்டிருக்கிறான். அப்பேற்பட்டவர் எம்பெருமானே பல மாடிகளிலே பல படுக்கையிலே கண் வளர்ந்த நீர் இன்றாக இனி நீர் இன்னிலேந்து இனி நீர் காட்டில் இருப்பாரும் தாங்கள் விரும்பும்படி காட்டில் இருக்கக்கூடிய கூட அஞ்சும்படியாக தாங்கள் விரும்பும்படி காட்டிலே இலையில்லாத மரத்தின் கீழே இலையே இருக்காதாம், காஞ்சி போய் இலை விழுந்திருக்குமா. மரத்தின் நிழலின் கீழே பாறைகளை அணையாக கண்வளரும்படி கத்தியரே. இச்செயல்கள் உம்முடைய குடிப்பிறப்புக்கும் சேராது, உம்முடைய வடிவழக்கும் சேராது. குடிப்பிறப்பை பார்த்தாலும் இது சரியில்லை, உம்முடைய வடிவழகை பார்த்தாலும் இது சரியில்லை என்று பாசனம் முடிகிறார். அடுத்த பாசுரத்தினாலே வா போகுவா இன்னும் ஒரு கால் கண்டுபோ மலரால் கூந்தல் வேய்போலும் மெந்தோழி தன் பொருட்டார் வெடியோந்தன் வில்லை செற்றாய் ஆபோக நெடுங்கானும் வல்வினையேன் மனமறுக்கும் வகையே இன்னி நீ போக என் நெஞ்சம் இருவிடவாய் போகாதே நிற்குமாறே. வா போகுவா ரொம்ப அழகான பாசனம். சற்று போது காணாவிட்டாவரே. தசரதன் ராமனை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருப்பானாம். அவனுடைய அழகில மயங்கி அவன் நடந்து செல்வதையும் அனுபவிக்க வேண்டும் ஆசைப்படுவானாம். சற்று போது காணாவிட்டவாறே வரும்படி காண்கைக்கு சுமந்திரனை விட்டு அழைப்புக்கு எங்கேயாவது சென்று விட்டால் சுமந்திரனை விட்டு அவனை அழைத்து வா என்று சொல்வானாம். பின்பு பிறகு வாளியும் காண்கைக்காக பிறகு தோளும் வில்லும் இருக்கனாலே காண்கைக்காக போ என்று சொல்வானாம். வா என்று சொல்வானா, பிறகு போ என்று சொல்வான். பின்னையும் கண் மறைய போனவாறே கொஞ்சம் முதலும் போன உடனே வா என்று சொல்வானாம். வந்தவாறே திருப்பி இன்னொரு தடவை சொல்வான். எவ்வளவு வா போகு வா என்கிறார். இன்னும் ஒரு கால் கண்டு போ, ஒரு தடவை இன்னொரு தடவை வந்து போ என்று சொல்லுவான். இப்படியாயிரே இவன் யாத்திராயிருப்பது. அதாவது எம்பெருமானுடைய நடையழகை முன்னும் அனுபவிக்க வேண்டும், நடந்து செல்வதையும் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். வருவதையும் ஆசைப்படுகிறான், செல்வதையும் ஆசைப்படுகிறான். பூ மாறாதே மயிர்முடியையும், அதாவது புஷ்பிக்க கூடிய மொட்டுடன் இருக்கக்கூடிய புஷ்பங்கள், அதில் தலைமுடி அணிந்து கொண்டிருக்கக்கூடியது. பூ மாறாதே யாரும் மயிர்முடியையும் புகரை பசுமைக்கும் சுற்றுடைமைக்கும் ஒரு நீட்சிக்கும் வெய் போல இருக்கிற அழகிய தோளையுடைய பிராட்டி இருப்பாளாம். பிராட்டி நிமித்தமாக பெருமிடக்கானவன அந்த பிராட்டியை மனம் புரிவதற்காக ருத்ரனின் வில்லை முறித்தவனே, அந்த சிவதனுசை முறித்தவனே. ஆணைகள் சஞ்சரிக்கிற காடு பால்யாவஸ்தை தொடங்கி 14 ஆண்டு உன் சௌந்தர்யாதிகளையும் மகாபகங்களை நாம் என்னை அனுபவித்த உன்னை முடிய அனுபவிக்க பெறாதே. அதான் 14 பால்யாவஸ்தம் தொடங்கி இத்தனை நாள் அனுபவிச்சேன். ஆணைகள் அது ஆணைகள் சஞ்சரிக்க காடு, காட்டு யானையெல்லாம் சஞ்சரிக்கக்கூடிய காடு. 14 ஆண்டு உன் சௌந்தர்யாதிகளை மறந்து விட்டு நான் எப்படி இருக்க போகிறேன்? என்னை அனுபவித்த உன்னை முடிய அனுபவிக்க பெறாதே. ஐயோ, உன்னை முழுசாக அனுபவிக்க முடியாமல் போய்விட்டதே. மகா பாபத்தை பண்ணின என் ஹிருதயத்தை சிதிலமாக்கியவனே, அப்படியே இதை நொறுங்குதல் செய்தவனே, உன் சன்னதியில் உருகின என் நெஞ்சை
நீ போன உடனே சிதிலமாகாதே வலித்திரான் என்றேன். நீ போன உடனே உருகி போயிருக்கணும், போகாமல் சிதிலமாக அது தூள் தூளாக முடியாது செய்துவிட்டீரே, இதுக்கு ஏது என்கிறார். இந்த இடத்துல ஒரு ரசமான விஷயம் என்னென்றால், சத்தியத்துக்கும் பாசத்துக்கும் இடையில் நடக்கும் போராட்டம் இது. சத்தியம் சத்தியவான், ராமன் சத்தியவான், சத்தியவான் சொன்னபடி கேட்கக்கூடியவன். ஆனால் சத்திய வார்த்தையை மேற்கொண்டான், ஆனால் பிள்ளை சென்று விட்டான். ஆனால் பிள்ளை பாசம் இருக்கிறது. சத்தியத்துக்கும் பாசத்துக்கும் இடைப்பட்ட நடக்கும் போராட்டமே இது. சத்தியம் போ என்கிறது, பிள்ளை பாசம் வா என்கிறது. இந்த மரண துன்பத்துக்கு அது அது மேலல்லவா இப்படி மரணமும் போகல, இருக்கவும் முடியல. அதை பார்த்து அந்த மரணமே தேவை. முன்னாடி உயிரும் போகல, உயிரும் இருக்கிறது, இருந்தும் பிரயோஜனம் இல்லை, அதோட போகலாம் என்றார். மரண துன்பத்துக்கு அது மேல் அல்லவா. இத்தகைய நிறைவோட்டத்திலே சீதைக்காக சிவதனுசை முறித்து அவளை கைத்தலம் பற்றி கண்ட காட்சியை கண்டேன். கண்ட கண்களால் நீ அந்த சிவதனுசை எடுக்கும் பொழுது அது முறிந்து விழுந்தது. அப்பேற்பட்ட காட்சியை கண்ட கண்கள் நீ காட்டுக்கு போவதை காண்பேனா என்கிறார் இந்த பாசுரத்தினாலே. அடுத்த பாசுரத்தினாலே அடுத்த பாசுரம் 4வது பாசுரம் 5வது பாசுரம். பொருந்தார் கைவேல் நுதிபோல் பரல்பாய மெல்லடிக்கள் குருதி சோர விரும்பாத காண்விரும்பி வெயிலுரைப்ப வெம்புசி நோய் கூற இன்னி பெரும்பாவியன் மகனே போகின்னாய் கைகையர்கோன் மகளாய்ப் பெற்ற அரும்பாவி சொற்கேட்டு அறிவினேன் என் செய்கேன் அந்தோ யானே. சத்துருக்கள் கையில் வேல்முனை இட்டு ஈர்த்தா போலே பார்க்கலாமே. பார்க்கணுனாக்கா அந்த வேல்ல ஒரு கூர்மையான பாகம் இருக்கும், அது பாய்வதனால பார் என்று பேர், பரல் பரல் என்று சொன்னார். தரையில் மிதிக்க சகியாத சுகுமாரமான, ஐயோ இந்த திருவடியை வைத்துக்கொண்டு காலில் சொல்லக்கூடாது. அதில் இப்போ சாதாரண இடத்துக்கு போடுனாக்க மிதியடியை வைத்திருக்கிறோம், அந்த மிதியடியும் இல்லையா, மறுபடியும் இல்லையா. சுகுமாரமான திருவடிகளாலே பரட்கள் மேல் அந்த முள்ளு மாதிரியா இருக்கும், நெறிஞ்சு முள்ளு மாதிரியா பார்க்கல் மிதிக்கையாலே ரத்தத்தை புறப்பட விட, ரத்தமும் வந்துதான். சுகுமாரமா இல்லாதாரும் விரும்பாத காட்டை, சுகுமாரன் எப்போதும் காட்டில் போறவா கூட விரும்பாத காடு. கீழே என்ன சொன்ன, நாட்டார் மட்டும் இல்லை, காட்டிலே உள்ளவர்களும் செல்ல வரையதான காடு, பெருங்காடு. இந்த இடத்துல சுகுமாரம் அல்லாதாரும் செல்லக்கூடிய காடு. நான் போக சொன்னேன் என்றாவது விரும்பி விரும்பி போனானா. எப்படி நான் அந்த காடு எப்படி இருந்தேன், மேலே வெயிலானது உரைப்ப நினைத்த போது அமுது செய்ய முடியாது. காட்டில் என்ன இருக்கும், நினைச்சபடி சாப்பிட முடியாது. வெவ்வியான பசியினால் நோய் மிக மகா பாபியான என் வயிற்றிலே பிறக்கையாலே சுகுமாரமான நீர் காடேறப் போகின்றது. அப்பேற்பட்ட பாவி நான் உன்னை காட்டுக்கு அனுப்பிச்சேன், நீர் காடேறப் போகின்றது. கேகயராஜன் மகளாய் பெற்றது ஒரு மகா பாவத்தை ஆயிட்டது. காரணம் என்ன தெரியுமா, கேகயராஜனுடைய பொண்ணாய் பிறந்தாலே அவள் வார்த்தையை கேட்டு நான் செய்தேன். அவள் வார்த்தையிலே அகப்பட்ட பிதிக்கிரை இல்லாத செயலை செய்த என்னால் பரிகாரம் இல்லை என்கிறார். இதற்கு கம்பன் ஒரு அழகாக ஒரு சரித்திரத்தை சொல்கிறான். ஒரு சரித்திரம், கேகயராஜன் ஒரு சிறந்த அறிவாளி, ஞானம் உள்ளவன். அவனுக்கு இந்த பட்சிகள் பேசுவது, எறும்பு முதலானவை பேசுவதெல்லாம் அவனுக்கு ஒரு முனிவர் ஒரு யோகி சொல்லிக் கொடுத்து விட்டு சென்று விட்டார். ஆனாலே ஒரு முறை என்ன பண்ணுகிறான், அந்த கைகையனுடைய தந்தை பெயர் அசுவபதி என்ற பெயர். அவனுக்கு எறும்பு பாஷை எல்லாம் கூட தெரியும். 2 எறும்புகள் பேசிக்கொண்டிருந்தான். ஒரு முறை அவனுடைய மஞ்சத்தின் கீழே ஒரு எறும்பு மற்றொரு எறும்பிடம் பேசிக்கொண்டிருந்தது. மன்னன் சிரித்து விட்டான். அந்த எறும்புகள் பேசுவதை கண்டவுடனே
மன்னன் சிரித்து விட்டான். கைகையின் தாயோ தன்னை பரிகாசம் செய்வதாக எண்ணி காரணம் கேட்டாய். நீ எதுக்காக சிரித்தாய்? காரணம் சொன்ன இவன் சொல்லல. மன்னவன் பேசாதிருக்க அவன் மிகவும் கோபம் கொண்டு இன்னும் கோபம் கொண்டு சொல்ல போறியா இல்லையான்னு கேட்டாலும் மேலும் வருத்த அதற்கு அவன் இந்த காரணத்தை சொன்னால் எனக்கு மரணம் நேரிடும் என்று சொன்னான். இந்த காரணத்தை நான் சொல்லக்கூடாது, சொன்னால் எனக்கு மரணம் ஏற்படும் என்று சொன்னான். அதற்கு கைகையின் தாய் என்ன சொன்னார் பாருங்கள். நீ இருந்தாலும் சரி செத்தாலும் சரி அவசியம் இல்லை. நீ சிரித்த காரணத்தை சொன்னால்தான் என்னை பரிகாசம் செய்யவில்லை என்றே தெரிய வரும் என்று கடுமையாக சொன்னார். இப்ப சொல்லுவானா மாட்டானா? அந்த நிலையில் நாம இருந்தாலும் சொல்லிடுவோம். ஆனா அது பிரயோஜனம் இல்லை. அந்த கைகை மன்னன் என்ன பண்ணான்? அவளை நாட்டை விட்டே தடுத்து விட்டான். இதை அழகாக கம்பன் சொல்கிறான். கைகை மன்னனுக்கு வரம் கொடுத்த யோகியனை கேட்டான், என்ன செய்யலாம்? அவளை நாட்டை விட்டே தடுத்துட்டான். அந்த கைகையின் தாயை துரத்தி விட்டு இனிதாக இருந்தான். அந்த கைகைக்கு தன் கணவன் சாவதானாலும் மனமிறங்காத குணம் தாயின் வழியை அறியலாம். கைகைக்கு அவள் அம்மாவை போன்று அந்த குணம் இருக்கிறது என்று இந்த பாசுரத்தினாலே கம்பன் அழகாக அனுபவிக்கிறான். அடுத்த பாசுரம், அம்மாவின் நுழைந்தழைக்கும் ஆர்வச்சொல் கேளாதே அணிசேர் மார்பம் என் மார்பத்திடையெழுந்த தழுவாதே முழுசாதே மோவாதுச்சி கைமாவின் நடையென்ன மென்னடையும் கமலம்போல் முகமும் காணாதே எம்மானை என் மகனை எழுந்திட்ட இழுதகையில் இருக்கின்றேனே. அம்மாவென்று வேறொன்றை கணிசியாத காரியப்பாடல ஐயர் என்று அழைக்கும் பிரேமம் ஒழிந்து புறப்பட்ட சொல்லை கேளாதே. ஆபரணங்களாலே அலங்கிருதமான திருவார்வை கொண்டு சுகாடம் பரிசட்சை என்னும்படியாக ஏகதத்துவம் என்னும்படி தழுவி முழுசாதே. முழுசி அனந்தரும் உச்சி மோந்து கொள்ளாதே. மற்ற மாதங்க கமினம் என்னும்படி அமைந்திருக்கிற நடையழகும் விகாசம் செவிக்கு தாமரை ஒரு போலியான தன் திருமுகத்தை காணாதே நடையடைகளை என்னை எழுதி கொண்டு என் மகனே இப்படி தண்ணீர் செய்தக்கால் முடியும் ஆகாதே இருக்கும் வேணுமோ நான் என்கிறார். வேறொன்றை கணி செய்யாதே காரியப்பட ஐயர் என்று அழைக்கும் ஐயா ஐயா என்று சொல்லும்படியாக சொல்லை கேளாதே. நான் சொல்றதையும் கேட்காம ஆவரணங்களாலே அலங்கிருதமாக இருக்கக்கூடிய திருமார்பை கொண்டு அதை தழுவ முடியா இருக்கிறான். சுகாடம் பரிசச்சதை என்னும்படியாக ஏகதத்துவம் என்னும்படியாக அப்படியே உன்னை தழுவை கொண்டு வேண்டும் என்று ஆசைனாலே முழுசி அனந்தரம் பிறகு உச்சி மோந்து பார்க்கிறது கொள்ளாதே. மற்ற மாதங்கானம் என்னுடைய அந்த நடையழகும் விகாசம் செவ்விக்கு தாமரை போன்று தாமரை வாழ்க்கை வாசத்தை கொடுக்கிறோம். ஆனால் அந்த தாமரை காட்டிலும் விகாசத்தை பொருந்திய திருமுகத்தை உடையவனே முகமானது முடிச்சோதியாய் என்னும்படியாக இருக்கிறது. நடையழகாலே என்னை எழுதி கொண்ட என் ஐயனே என் மகனே நீ இப்படி தண்ணீர் செய்தக்கால் முடிவும் இன்னும் இப்படி செய்ய ஒரு காரியத்தை செய்தாலும் நான் முடியாமல் இருக்கிறேனே. செய்தக்கால் முடியவும் ஆகாதே இருக்கும் வேணுமா நான் இன்னமும் இருக்க வேண்டுமா என்று பாசனம் விடுகிறார். அடுத்த பாசுரத்திலே பூமரு நறுங்குஞ்சி புன்சடையா புனைந்து பூந்துகில் சேரல்கள் காமரிடல் விடலுடுத்து கலனடையாத அங்கங்கள் அழகுமாறி ஏமருதோள் என்பதல்வன் ஞானின்னு சலத்துக்கு வனந்தான் சேர்தல் தூமரையீர் இது தகவோ சுமந்திரனே வசிட்டனே சொல்லீர் நீரே. இதுல இந்த பாசத்தில் பார்க்கலாம். பூ மாறாதே இருப்பதாய் பருவனத்தை புறப்பட விடா நிற்கும். பூ விகசம் நிறைந்த அந்த பரிமளத்தை கொண்டு இருக்கக்கூடியது. அது என்ன? அது அப்பேற்பட்ட திருக்குறளை உடையவள்
மனுஷருக்கு பார்க்க உண்ணாதபடி ஜடையாக்கி அப்பேற்பட்ட திருக்குறளை ஜடையாக மாற்றினானாம். 60,000 ஆண்டுகள் தேடின திருப்பரியட்டங்கள், 60,000 வருஷமெல்லாம் திருப்பரிவட்டம்லாம் நிறைய இருக்கான். அதெல்லாம் நல்லவையெல்லாம் சாத்தக்கூடிய திருவரையிலே அதெல்லாம் சாத்தின்னு போகணும். அப்பேற்பட்ட கண்டார் விரும்பும்படி விஸ்வாமித்திர அப்பேற்பட்ட எவன் என்ன பண்ணான், எல்லாரும் ஆசைப்படக்கூடிய எம்பெருமான் நல்லவே விஸ்வாமித்திரத்தை கயிறாக முழுக்கி தர்பத்துக்கு மற்றொரு பேர் விஸ்வாமித்திரம் என்ற பேர். சுவாபாவிகமான அழகோடிய திருவாபரணங்கள் சாத்தாமையாலே அத்தால் வரும் அழகெண்ணிய விக்னம் பண்ணினாரே அழிய செய்து, திருவாபரணமே சாத்தாமல் அந்த தடயம் அணிந்து அந்த தர்ப்பத்தையும் கட்டிக்கொண்டு அழிய செய்து, அபிஷேகம் பண்ணவில்லை என் மகன் 60,000 ஆண்டு போகங்களை புஜித்து வீதகரனான நான் போக கிடவ, அப்பேற்பட்ட 60,000 வருஷம் நான் இத்தனை அனுபவித்தனே, நான் போகக்கூட இருக்க சுகுமாரமாய் போகபோக்கியங்களை தாம் போகை நான் காட்டிலே நீ போய் சென்றாயே என்று பாசனம் பண்ணுகிறார். பதிம் விசஸ்யா என்று வீதியராயிருக்கிற பிராமணரே யார் அந்த ரிஷிகளை பார்த்து கேட்கிறார். நீங்கள் இது சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லுங்களே, இது தர்மமோ? ராஜதர்மத்தை பழகவறிந்து நடத்தி போந்த சுமந்திரனே, ராஜதர்ம விஷயங்களை அத்தனை தெரிந்தவன் சுமந்திரனே சொல்லாய். இவன் வம்சத்துக்கு குலகுருவாய் இருக்கக்கூடிய ராஜதர்மங்களை சொல்லுகிறார். ஸ்ரீ வசிஷ்ட பகவானே நீர் சொல்லாய் என்று பாசுரம் இருக்கிறார். இதுல ஒரு அழகானது பின்னாடி சுந்தரகாண்டத்திலே அனுமான் ராமனை பற்றி, ராமனுடைய அழகை பற்றி சொல்லுகிறார். அதை கம்பன் அழகாக சொல்லுகிறார். எப்படின்னா அதை அனுபவிக்கலாம். நீண்டு குழன்று நெய்த்து இருண்டு நெருந்து செறிந்து நெடுநீளம் பூண்டு புரிந்து சரிந்து கடை சுருண்டு புகையும் நரும்புவமும் வேண்டும் அல்லாய் என தெய்வவரியே கமழும் நறுங்குஞ்சி ஈண்டு சடை ஆயினது என்றால் மழை என்று உரைத்தல் இழிவண்ணோ என்கிறார். இந்த இடத்தை சொல்றார். நீண்டு அந்த சடையானது நீண்டு இருக்கலாம், குழன்று குழஞ்சு போயிருக்கலாம், நெய்த்து நிறைய நெய் தடவினாமல் இருக்கலாம், இருண்டு அது கருப்பாக இருக்கிறது, நெறிந்து செறிந்து நிறைய செருப்பா இருக்கலாம், நெடுநீளம் பூண்டு கருமையா இருக்கிறதாம், புரிந்து சரிந்து கடை சுருண்டு கடைசியில் சுருண்டு இருக்கிறதாம், புகையும் நரும்பும் வேண்டும் அல்ல, அதுக்கு அந்த வாசனை புகைகளோ புஷ்பங்களோ வேண்டும் அல்ல என தெய்வவரியே கமல் நறுங்குஞ்சி என்று பாசனம் முடிகிறார். இந்த இடத்துல நறுங்குஞ்சி என்று குலசேராழ்வாரும் பாசனம் முடிகிறார், கம்பனும் பாசனம் முடிகிறார். ஈண்டு சடை ஆயினது என்றால் அது அத்தனையும் சடையாயது என்றால் மழை என்றோ உணர்த்த வேண்டும். இது அனுமான் சொல்லுவதாக சொல்லப்படுகிறது. அடுத்த பாசனம் பொன்பத்தார் எழில்வேத புதல்வனையும் தம்பியையும் பூவபோரும் மின்பத்தா நன்மருங்கள் மெல்லியனின் மருகையும் மனத்தில் போக்கி நின்பத்தா நின்மகன் மேல் படிவடைத்திட்டு என்னையும் நீழ்வானில் போக்க என்பட்டாய் கைகேசி இருநிலத்தின் இதாகி இருக்கின்னாயே. பொன்பத்தார் எழில் வேத தன்யர் என்று எல்லாரும் சொல்லும்படி இருக்கிற உபாத்தியாயர்கள் கீழே இருந்து அழக சகல சாஸ்திரங்களையும் ஓதியிருக்கிற பெருமாளையும் அவரையல்லது அறியாத தம்பியரையும் பூவை போலும் இருப்பாருமான மின்னுக்கு ஒப்பான இடையமுடையவளாய் மிது சுபாவமான பாவியமான என் மரவர்களான பிராட்டியையும் காட்டிலே போகவிட்டு உன்னையல்லது வேறொருவரை தாயார் என்று அறியாத ஸ்ரீ பரதாழ்வான் மேலே ராஜு துரோகி என்ற பழியை ஏறிட்டு இச்செயல்களெல்லாம் செய்து நீ பெற்ற பிரயோஜனம் என்ன? உன் புத்திரர்களோடும் பர்த்தாவோடும் கூடியிருப்பது சம்சார சுகமாயிற்று.
உனக்கு புத்திரனை காட்டிலே போக்கி என்னையும் சொர்க்கத்திலே போக்கையாலே சம்சார சுகம் அழகியதாக அனுபவிக்கிறாயே என்கிறார் இந்த பாசுரத்தினாலே. அதாவது தன்யர் என்று எல்லாரும் சொல்லும்படியாக இருக்கிறார். எல்லாரும் பரவாக்கிய தன்யனானே என்னும்படியாக இருக்கக்கூடிய உபாத்தியார்கள் கீழே இருந்து அழகிய சகல சாஸ்திரங்களையும் ஓதி இருக்கிற பெருமாளை சாஸ்திரங்களாம் அறிந்தவன் வசிஷ்டனுடைய சிஷ்யன் என்னும்படியாக இருக்கிறான் பெருமானின். அவரை எல்லாது அறியாத தம்பியான் அந்த எம்பெருமானை காட்டிலும் எம்பெருமானை தவிர வேறொன்றும் அறியாதவன் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா என்னும்படியாக இருக்கக்கூடியவன். பூவை போலும் இருப்பாருமாய மின்னுக்கு ஒப்பான மின்னலை போன்ற இடையுடைய மிருது சுபாவமான மிகவும் மென்மை தன்மை பொருந்தியவளான பாவயமான என் மருமகள் யார் என்றால் சீதா பிராட்டி சொல்கிறார். பிராட்டியும் காட்டிலே போகவிட்டு உன்னை அல்லது அவன் அப்பேற்பட்ட யாருன்னா நீதான் தாய் என்று நினைத்துக் கொண்டான். உன்னை அல்லது வேறொருவரை தாய் என்று அறியாத ஸ்ரீ பரதாழ்வானன் மேலே ராதுத்யோகி என்று படியேறிவிட்டு அவன் பரதாழ்வான் என்ன செய்கிறான்? கையை சொன்னால் கேட்பான ராமனை போன்ற பரதாழ்வானும் ராமனும் கையை எடுத்து ஒன்றாக பழகினார்கள். அதை பார்த்து பிராதுத்ரோகி என்ற பழியை ஏறிட்டு இச்செயல்களை எல்லாம் செய்து நீ பெற்ற பிரயோஜனம் இதனாலே எனக்கு என்ன பிரயோஜனம் ஏற்பட்டது? உன் புத்திரனை காட்டிலே போக்கி அவனையும் காட்டுக்கு போய்விட்டாய், என்னையும் சொர்க்கத்திலே போக்கியாலே சம்சார சுகம் அழகியதாக அனுபவிக்கிறே என்கிறார். இந்த இடத்துல கம்பன் ஒரு பாசம் விடுகிறான். அதாவது ராம நீ காட்டுக்கு சென்று விட்டாய், இங்கே தசரதன் மறைத்து விட்டான், எனக்கு யார் துணை என்று கௌசலையும் வருந்துகிறார். கம்பன் பாசனம் விடுகிறான். அடுத்த பாசனத்திலே நாம் அனுபவிக்கலாம். முன்னொரு நாள் என்ற பாசனத்திலே முன்னொரு நாள் மழுவாடி செலவாங்கி அவன் தவத்தை முற்றும் செட்டாய், உன்னையும் உன் அருமையையும் உன் மோயின் வருத்தமும் ஒன்னாக கொள்ளாதே, என்னையும் என் மெய்யரையும் மெய்யாக கொண்டு மணம்புக்க எந்தாய், நின்னையே மகனாக பெறப்பெறுவேன், ஏழ்பிறப்பும் நெடுந்தோள் வேந்தேன். முன்னொரு காலத்தில் மழுவை ஆயுதமாக உடைய ஸ்ரீ பரசுராமன் கையில், பரசுராமனுக்கும் அதாவது சீதா விவாகம் ஆனவுடனே வருகிறான். அப்பொழுது ஒரு உழைந்த சிவ தனுசை நீ முறித்து விட்டாய், முடிந்தால் என்னுடன் சண்டையிட்டு இந்த வெள்ளி பெறு என்று சொன்னான். அவன் தவத்தை முற்றும் செற்று அவனுடைய சார்ந்த திருவருளை வாங்கி அந்த லோகாந்தரங்கள் பிராரம்பிக்க கடவுளாய் ஆர்ஜித்த தபசை அவனுடைய தபசையும் பெற்றான். அவ்வம்பாதை அழித்து புகட்டு மகதாத அபசாரம் என்னும்படியாக நான் உன்னை பெறப்பட்ட அருமையும், அப்பா எப்பேற்பட்ட அருமை தருமா, உன்னை பெற்றதே பெரிய அருமை, உன்னை பெரிய தெரியும் என்று பின்தொடர்ந்த கௌசல்யார் விசனத்தையும் உண்டாக கொள்ளாதே, உன்னை பிரிஞ்சால் தரிக்க மாட்டேன் என்று கௌசல்யா சொன்னார். அதையும் மனசில் கொள்ளவில்லை. உன் பக்கம் எனக்கு உண்டான பாவபந்தத்தை மெய்யாக அறியாதே, உனக்கும் எனக்கு உள்ள பாவபந்தம் தகப்பன் பிள்ளை என்ற பாவத்தை அறியாதே, என்னை பிதா என்றே நினைத்துக் கொண்டு நீ எம்பெருமான், நீ பரமாத்மா, ஜீவாத்மான் என்று அறியாமல் நீ என் புத்திரன் என்றும் நான் உனக்கு பிதா என்று நினைத்துக் கொண்டு நெடுநாள் சத்தியம் சொல்லி போந்தவன் நான் தோன்றி அசத்திய பிரதிஜனாக இருக்க உண்ணாது. எப்போதுமே சத்தியத்தை சொல்லக்கூடியவன் இவ தகப்பனார் சொல்லி அசத்தியமாக்க கூடாது என்று நெஞ்சிலே கொண்டு உண்ணாது என்று என் அசத்தியத்தை சத்தியமாக வேண்டும் என்று நெஞ்சிலே கொண்டு அது உண்மையாக சத்தியமாக வேண்டும் என்று மனசில் பழித்துக் கொண்டு நீ காடு ஏறி சென்றாய். என் நாயனே, அநேக ஜென்மங்கள் பிறந்த ஜென்மங்கள் தோறும் நீ எனக்கு பிள்ளையாய்
பிறக்கும்படி பெற்றுடையேன் ஆவேனே என்கிறார். லட்சவர்க்கத்தில் அளவல்லாத காவல் துடிப்பை உடைய தோழையுடனே லட்சவர்க்கம் எம்பெருமானை சேவித்தாலே போருமா அந்த தோழ அழகை இருக்கிறது என்று பாசனம் முடிகிறார். அடுத்த பாசுரம் தேனகமா மலர்கூந்தல் என்ற பாசுரம். தேனகமா மலர்கூந்தல் கௌசலையும் சுமித்திரையும் சிந்தனோவ கூணருவில் கொடுந்துடத்தை சொற்கேட்ட கொடியவள்தன் சொற்கொண்டு இன்று கானகமே மிக விரும்பி நீ துறந்த வடநகரை துறந்து நானும் மாநகமே மிக விரும்பி போகின்றேன் மனுகுலத்தார் தங்கள் கோவே. தேனை புறம்புவிக்கிற மலரோட கூடிய மயிர்முடியுடைய ஸ்ரீ கௌசல்யாரும் தேன் அதாவது புஷ்பத்திலே புஷ்பம் விகசிக்கும் பொழுது அந்த தேனை பருவக்கூடிய புஷ்பத்தை உடைய மயிர்முடியை உடையவள் யார் என்ற கௌசலை. அந்த கௌசல்யாரும் சுமித்திரையும் அப்பேற்பட்ட கௌசலையும் சுமித்திரை இருக்கிறார் லட்சுமணன் சத்ருகனுடைய தாய். சுமித்திரை நெஞ்சினோவ வடிவில் வக்கரம் போலே கூண் முது கூணா முது மட்டும் கூண் இல்லையா மனசும் கூணமா நெஞ்சும் வக்கரமாய் திண்ணிதான கூனியை உடைய வார்த்தையை கேட்ட கைகையினுடைய வார்த்தையிலே அகப்பட்டு நான் போக சொன்னேன் நிமித்தியை கொண்டு போக சொல்லிட்டார். தாப்படா போக சொல்லிட்டார் என்று நான் கிளம்பினாயே தீயை கொண்டு ஒருவரும் சஞ்சரிக்கரிதான காட்டை விரும்பி திருவிபிஷேகத்துக்கு அலங்கரித்திருக்கிற ஊரை நீ கைவிட்டா என்று திருவிபிஷேகம் நாளைக்கு நடக்க போகிறது வந்தெல்லாம் போட்டிருக்கு எல்லாரும் அலங்கரிச்சிருக்கா. அப்பேற்பட்ட ஊரை விட்டு கைவிட்டு போனாயே நானும் திருவவித்தியை துறந்து நீ இல்லாத நகரையிலே நீ இல்லாத ஊரில் நான் நினைக்கணும் அத்தாலே சொர்க்கமே ஆகிலும் நீ இல்லாத ஊரை விட்டு நான் போகின்றேன். அது சொர்க்கமாக இருந்தாலும் சரி நீ அங்கே இருந்தால்தான் நான் வருவேன். நீ இங்கே இல்லாத போது நானும் இருக்க மாட்டேன். மனுகுலத்தார் தங்கள் கோவை என்று இந்த பாசுரத்தினாலே பாசனம் முடிகிறார். அடுத்த பாசனம் பலஸ்ருதியை சொல்கிறார். ஏறாந்த கருணமால் இராமனாய் வனம்பு கதனுக்காற்றார் தாராந்த தடவரை தோல் தயரதன்னான் புலம்பிய அப்புலம்பல் தன்னை கூறாந்த வேல்வலன் கோழியர்வான் புடைக்குலசேகரன் சொற்செய்த சீரார்ந்த தமிழ் மாலை இவவல்லார் திணறிக்கும் செல்லார் தாமே. எல்லா பிரகாரத்திலும் பூர்ணனாய் சர்வாதிகனான சர்வேஸ்வரன் கர்மோசரோடு இதர சஜாதியனாய் வந்தவதற்கு எம்பெருமான் அவன் எல்லா விதத்து பூர்ணன் சர்வாதிகம் எல்லாத்தையும் அதிகாரம் செல்லக்கூடியவன் அதிகாரம் செலுத்தக்கூடியவன். அப்பேற்பட்டவன் கர்மோசியரான கர்மங்கள் நிறைந்த நம்மோடு சேர்ந்து நம்மோட இதர சஜாதியனாய் வந்து பழகி அவதரித்து கர்மோசியரோடும் போகத்தகாத காட்டில் நாங்களும் செல்லக்கூடிய முடியாத காட்டிலே சென்று இந்த ஆட்டமாட்டாதே 60,000 ஆண்டு ராஜ்யம் பண்ணுகையாலே மாலை மாறாத திண்ணிதான தோலை உடைய சக்கரவர்த்தி. அதாவது 10 ரதங்களிலும் 10 திக்குகளும் ரதத்தை செலுத்தக்கூடியவன் தசரதன். அப்பேற்பட்டதான் திண்ணிய தோலை உடையவன் 60,000 ஆண்டு அரசாண்டான். அப்பேற்பட்ட சக்கரவர்த்தி பிரலாபித்தான். இந்த அப்பேற்பட்ட பாசுரத்தை கூர்வமிக்க வேலையுடையமாய் ஒரியோருக்கு நெய்யாமகரமாய் ஐஸ்வர்ய பிரகாசரமான வெண்கொற்றை உடையரமான குலசேகர பெருமாள் அருளி செய்த பாட்கேயச்ச முதலும் என்னும்படியா பூர்ணமான தமிழ் தடை வல்லவர்கள் பகவத் விஷயத்தை கார்க்கடை கொண்டு விஷயப்பிரமணர் ஆகாதார்கள். பகவத் விஷயத்தை அனுபவித்தார்கள். மீதி விஷயத்திலே இதர விஷயத்திலே பிரவர்த்திக்க மாட்டார்கள் என்று பாசப்படுகிறார். இதில் பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்த ஒரு ராமாயண தமிழ் ஸ்லோகிலே ஒரு ஸ்லோகம். ராம மேனகதா திருஷ்டித்ரயாபி நிவர்த்தரே நத்வா பச்சாமி கௌசல்யே
சாதுமா பாணினா ஸ்பிரே. எங்கள் ராமனை பின்தொடர்ந்தது இன்றளவும் வரவில்லை. ராமன் காட்டுக்கு போய்விட்டான். அவனை தொடர்ந்து என் சரீரமும் போய்விட்டது, இன்றளவும் வரவில்லை. கடல் கொண்ட பொருள் மீண்டும் வரப்போகிறதோ என்கிறான். ஒரு கடல்ல ஒரு பொருள் விழுந்துவிட்டது. சமீபத்திலே ஒரு விஷயம், சமீப நாள், ஒரு சுமார் ஒரு 10 நாளுக்குள்ள யாரோ ஒருத்தர் கடலில் தீட்டாமாட போயிருக்கிறார்கள். நகை அணிந்திருக்கிறார்கள். நகை அணிந்த உடனே அந்த நகையோடைய அணிஞ்சதுனால அந்த நகையை கடலில் விழுந்து விட்டது. சரி, அவருடைய தம்பதிகளாக வந்ததுனால கணவன் சரி போனா பொழுது போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டான். மிக உயர்ந்த நகை, அதை காணவில்லை என்று நினைத்தாள். அவளும் என்ன செய்தான், அந்த பொருள் வராமல் தான் வரப்போவதில்லை என்று சொன்னார். பிறகு எம்பெருமானையை நினைத்துக் கொண்டிருந்தால் அப்பொழுது ஒரு சில பேர் அந்த நகையை எடுத்து கடல்லிருந்து எடுத்து கொடுத்துட்டார்கள். இது என்னென்ன, கடல் கொண்ட பொருள் கைப்படுவது ரொம்ப அதிசயம். ஆனால் இந்த இடத்துல சொல்கிறார், கடல் கொண்ட பொருள் மீண்டு வரப்போகிறதோ என்கிறாள். வருமா? கண்ணாவான் என்னும் மன்னோர் மின்னோர்க்கு என்றும் ஜெகத் பிரதானமான கண்முன்னே போகத்தொடங்கினவாறு கண் முன்னாடி போயிட்டு இருக்கான். அதற்கும் செய்வது, முடிந்தவரை பின்தொடர்ந்து விட்டு பிறகுதான் மீள வராதோ, முடிஞ்சவரை போறது, பிறகு தானே வருதுன்னு இருக்கணும் என்று சொன்னாள். இங்கே வந்தால் கையை முகத்திலே இழுக்க வேண்டி வந்தால் என்ன செய்வது என்று, இங்கே வந்தால் கையை முகத்தில் முடிக்கணுமே என்று பயத்தால் இங்கே இன்னமும் வரவில்லை. என் நெஞ்சு அங்கு சென்றதே தவிர இங்கு வரவில்லை என்கிறான். மீட்சி இல்லை யாவதன். அப்போ மீட்சி இல்லைன்னா அதுக்கு என்னென்ன, உன்னை காணாத போது கண் தோற்றாதாயும். எம்பெருமானை சேவிக்கும் போது கண்ணு தெரியல என்று இருக்க வேண்டும். உன்னை கண்டபோது கண் விழித்து போற கடவனன். பார்த்துட்டே இருக்கும்பொழுது என்னைய பார்த்த போது ரொம்ப சந்தோஷத்தோடு போறக்கணும். நீ முன்னே நிற்க செய்தே காணாத, நீ முன்னாடி இருந்தாலும் காணவில்லையே. கௌசல்யே என்று பெயரை சொல்லி ஆறுதல் அடைகிறான். முன்னாடி இருந்தோம் காண முடியவில்லை என்று ஆசிரியப்படுகிறான். அப்போ கௌசலை பக்கத்தில் இருக்கிறார். கௌசலை என்று சொல்கிறான். என்னை நன்றாக தொடு என்கிறான். கௌசலை பார்த்து என்னை தொடு என்கிறான் தசரதன். நான் செய்ய வேண்டியது என்று கேட்க, அப்போ கௌசலை கேட்க, நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். எதிரே நிற்கும் உன்னை காணாமையால் கண் ராமனுடன் போய்விட்டது. ஏன் உன்னை பக்கத்தில் எதிர்ந்தாலும் தெரியலனாக்கா அந்த கண்ணு ராவனை நோக்கி சென்று விட்டது. உன் வார்த்தையை கேட்டதால் காது போகாமல் இருந்தது. உன் வார்த்தையை கேட்டதால் காது அங்கு செல்லவில்லை. வாசனை அறிய மாட்டாமையாலே ராமன் மூச்சு அந்த மூக்கென்றும் ஞானேந்திரியம், மூக்கு வாசனை அறியலையா என்றால் அந்த ஞானேந்திரியமானது எம்பெருமான ராமனை தேடி சென்று விட்டது. ஸ்பர்சத்தை அறியும் ஞானேந்திரியமான இந்திரியம் போயிட்டோம் என்று, இந்த இந்திரியம் கூட போயிட்டோன்னு நினைக்கிற, அதனால என்னை அணைத்து பார்ப்பாயாக என்று தசரதன் கௌசலை எடுத்து சொல்லுகிறான் என்று பெரியவாச்சான் பிள்ளை அருள் செய்கிறார். அப்பேற்பட்ட பெருமாள் திருமொழியை அவல தசை என்ற இதை நாம் அனுபவித்தோம். கீழே சொன்னது போன்று அவல தசையும் ஒரு ரசமான தசை தான். நாம் நினைக்கலாம் அது என்ன இந்த அவல தசை. கீழே சொன்னேன், கீழே ஒரு விதமான சாத்துக்குடியை போட்டு ஒரு பழம் இருக்கும். அந்த பழமானது கசப்பும், கொஞ்சம் பெரிய சாத்துக்குடி என்று பாரு அதை போன்று இருக்கும். அது பஞ்சாமிரத்தோடு கலந்திருப்பார்கள். அது மாதிரி எம்பெருமான் சரிதையை அனுபவிக்கிறார்கள். அதில் அவலமும் சேர்ந்திருக்கிறது என்பதே. அந்த அவலமானது எப்படி இருப்பது, ஒரு தகப்பன் பிள்ளையிடத்தில் இருக்கக்கூடிய பாசத்தையும் அந்த சத்திய வார்த்தையும் இந்த போராட்டமாக இதை காண்பிக்கிறது என்பதை அறியலாம். ஸ்ரீமதே ரம்யஜாமாது முனீந்திராய் மகாத்மனே
ஸ்ரீரங்கவாசினி பூயாத் ஜஸ்ரீ நித்தியமங்கலம் ஸ்ரீசடாரி குரோர்திவ்ய ஸ்ரீபாதாப்ஜ மதுபிரதம் ஸ்ரீமத் யதீந்திர பிரவணம் ஸ்ரீ லோகாரிய முனிம்பதே ஸ்ரீச மங்களம் குருவர்யாய மங்களம் சரதாயினே மங்களம் கார்கிய வம்சாய நித்தியஸ்ரீ நித்தியமங்கலம். ஆழ்வார் பெருமானா ஜீய திருவடிகளேசனும் இந்த உபன்யாசத்தை எதிராஜியர் மடத்த பெங்களூரில் உள்ள எதிராஜியர் மடத்தவர்களும் மற்றும் எம்ஓபி சாரிட்டி யாருக்கும் இதை இணைந்து நடத்துவது பெருமை மிக்கது ஒன்றாக கருதப்படுகிறது. க்ஷமிக்கவும் பிரார்த்திக்கிறேன்.